பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். 18 புராணங்களில் ராமாயணம், மகாபாரதம் ஆகிய 2 இதிகாசங்களும் மனிதனின் 2 கண்களாக பாவிக்கப்படுகின்றன. அதில் மகாபாரதம் லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை கொண்டது. நமக்கு இருக்கும் கால அவகாசங்களில் இந்த லட்ச ஸ்லோகங்களையும் படித்து அதற்கான விளக்கங்களையும் படிக்க நேரமற்ற ஒரு வாழ்க்கை. இதில் எந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் என்று கேட்டால் அதற்கு தரக்கூடிய உதாரணம் என்ன என்றால், ஒரு பாத்திரத்தில் எடுக்கக்கூடிய தேன், அதில் எந்த சொட்டு தேன் இனிப்பாக இருக்கும் என்று கேட்பது போல் இருக்கிறது என்று விளக்கங்கள் தரப்படுகின்றன. இருந்தாலும் சில பகுதிகள் நாம் தவிர்க்க முடியாதவை. பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், அதேபோல் யக்ஷ பிரசன்னம் என்று சொல்வார்கள். யக்ஷன் என்றால் யார், அதனுடைய பிரசன்னம் என்ன என்பதை பார்க்கலாம். பாண்டவ இளவரசர்கள் அரண்களில் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கழித்தார்கள் மற்றும் துணிச்சலுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்க்கையை நடத்தினர். ஒரு முறை பிராமணர் ஒருவர் இளவரசரிடம் வந்து தனது ஆரணி, அதாவது உராய்வினால் தீயை உண்டாக்கும் ஜோடி மரக்கட்டைகள், அந்த அரணிகள் மானின் கொம்புகளில் சிக்கியதாகவும் மான் காட்டுக்குள் ஓடிவிட்டதாகவும் கூறினார். தீ மூட்டி அன்றாடம் செய்யும் சடங்குகளை செய்ய முடியாமல் மனமுடைந்தார் அந்த பிராமணர். பாண்டவ இளவரசர்கள் மானை பிடித்து ஆரணியை மீட்க புறப்பட்டனர். அவர்கள் பகல் முழுவதும் மானின் கொழும்புகளை பின்தொடர்ந்து காட்டின் ஆழத்தை அடைந்தனர். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரன் மிகவும் சோர்வடைந்து மேலும் துரத்துவதற்கு முன் சிறிது தண்ணீர் கொடுக்க விரும்பினான். அதனால் தர்மபுத்திரன் தனது தம்பியாகிய சகாதேவனை அழைத்து, சகாதேவா, நீ சென்று தண்ணீர் கொண்டு வா என்று அனுப்பி வைத்தார். சகாதேவனும் அருகில் உள்ள ஒரு ஏரியை கண்டான். ஒரு கொக்கு தவிர எந்த உயிரினமும் இல்லாத ஏரி அது. சகாதேவன் ஏரியில் தண்ணீர் குடிக்க முற்பட்ட போது கொக்கு அவனிடம், அட சகாதேவா, என் கேள்விகளுக்கு முதலில் பதில் சொல். அப்படி சொல்லாமல் நீ இந்த நீரை குடித்தால் இந்த ஏரியின் தண்ணீர் விஷமாக மாறிவிடும் என்று கூறியது. சகாதேவன் கவலைப்படவில்லை. ஏரியின் தண்ணீரை எடுத்து குடித்தான். அதனால் இறந்தான். சிறிது நேரம் கழித்து நகுலன் தேடி வந்தான். அவன் இறந்து போன தனது சகோதரனை பார்த்தான். மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கொக்கையும் கவனித்தார். அந்த கொக்கு மறுபடியும் எச்சரித்தது, நகுலா, இந்த நீரை நீ எடுப்பதற்கு முன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் என்று கூறியது. ஆனால் நகுலனும் இதை புறக்கணித்து தண்ணீரை குடிக்க முயன்றான். தண்ணீர் விஷமாக மாறியது. அவனும் இறந்தான். இந்த வழியில் அர்ஜுனனும் மற்றும் பீமன் இருவரும் இறந்தனர். 4 தம்பிகளும் காணாமல் போனதைக் கண்டு தர்மபுத்திரன் தேடி வந்தான். தாகமாக இருந்ததால் தர்மபுத்திரனும் ஏரியில் உள்ள தண்ணீரை குடிக்க முயன்றான். ஆனால் அந்த கொக்கு அவனை எச்சரித்தது, என் கேள்விகளுக்கு பதிலளித்து விடு, பிறகு நீ நீரை அருந்தலாம், இல்லை என்றால் நீயும் இந்த தண்ணீர் விஷமாக மாறி அதை குடித்து இறந்து விடுவாய் என்று எச்சரித்தது. இந்த சமயம் தர்மபுத்திரன் நீ யார் என்று கேட்க, அந்த கொக்குவும் நான் ஒரு யக்ஷன் என்று கூறியது. யக்ஷன் என்றால் தேவர்களை விட தாழ்ந்தவர்களும் மனிதனை விட உயர்ந்தவர்களும் ஆவார்கள். நான் யக்ஷன் என்று கூறியதும், சரி நீ கேள்விகளை கேள் என்று தர்மபுத்திரன் கேட்டான். அந்த யக்ஷன் கேட்க கேள்விகளுக்கெல்லாம் தர்மபுத்திரன் நிதானமாக பதிலளித்து வந்தான். இதை கண்ட யக்ஷன் மனம் மாறி, உனது இறந்த சகோதரர்களில் யாரேனும் ஒருவரை மட்டும் நான் உயிர்ப்பிக்க முடியும், யார் வேண்டும் என்று கேட்டார். உடனே தர்மபுத்திரன்,
நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டான். யக்ஷன் ஆச்சரியமடைந்தான். என்ன தர்மபுத்திரரே, பீமனையும் அர்ஜுனனையும் தேர்ந்தெடுத்து நீ போரில் வெல்வாய் என்று நினைத்தேன். பீமன் துரியோதனனை எதிர்க்க வல்லவன், அர்ஜுனன் வில்வத்தில் சிறந்தவன். இவர்களை விட்டுவிட்டு நீ நகுலனை கேட்கிறாயே என்று கேட்டான். அதுக்கு தர்மபுத்திரன், எனது தந்தையாகிய பாண்டு மகாராஜா, அவருடைய 2 மனைவிகள், முதல் மனைவியாகிய குந்தி தேவி எனது தாய். குந்தி தேவிக்கு நாங்கள் 4 புதல்வர்கள். எனது சிற்றன்னைக்கு ஒரே ஒரு புதல்வன், அவன்தான் நகுலன். என் தாய் குந்திக்கு ஒரு மகன் இருக்கிறான், அதாவது நான். என் மற்றொரு தாய் மாத்திரியும் ஒரு மகன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இதை கேட்டதும் யக்ஷன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அனைவருக்கும் மீண்டும் உயிர் கொடுத்தான். யக்ஷன் கேட்கப்பட்ட கூரான கேள்விகள், அதற்கு யுதிஷ்டர் அளித்த மிகவும் சிறந்த பதில்களும் மனதில் தொழுவன. அந்த கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.